கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஹசாரே ட்ராஃபி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே முதல் நாள்லேயே ஒரு பயங்கரமான ஒரு கேம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான இன்னிங்ஸை ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ஒரு குவிக் ஃபயர் செஞ்சுரிஸ் ஃப்ரம் போத் ரோஹித் அண்ட் விராட் கோலி. அண்ட் இந்த ரெண்டு பேருடைய இன்னிங்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். யாரோடனா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரன். வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ரெண்டு பேரும் பயங்கர ஒரு ரீசெண்ட் ரன் ஆஃப் ஃபார்மே அவங்களுக்கு நல்லா இருக்குது. என்ன சொல்றது, தொடர்ந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னும் போது சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா பேக் டு பேக் செஞ்சுரிஸ் விராட் கோலிக்கு அண்ட் ரோஹிட்டுமே பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல தான் இருந்தாங்க. அண்ட் மறுபடியும் டொமஸ்டிக்ல அவங்க விளையாடுறத நம்ம எப்படி பாக்குறது, முதல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டொமஸ்டிக் ஆக்சுவலாக ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க விளையாடவே இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் இந்த 3 ஃபார்மேட்டுமே விளையாண்டு இருக்கிறதால அவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் இந்த சீசன் அவங்க ஒன்னும் ஆஸ்திரேலியா டூர்ல இருப்பாங்க, இல்லை இந்தியாவுக்கு மேட்சஸ் இருக்கும், நடுவில் இருக்க டைம்ல ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. 3 ஃபார்மேட் விளையாடுறதால கண்டினியூஸா மேட்சஸ் இருக்கிறதால. பட் இப்போ வந்து 2 ஃபார்மேட்ல அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது நிறைய கேப் இருக்கும். ஓடிஐ கிரிக்கெட் இப்ப பெருசா ஆடுறதும் இல்லை நம்ம இந்தியா. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா இப்போ ஆஸ்திரேலியா டூருக்கு முன்னாடியே பாத்துட்டீங்கன்னா ஐபிஎலுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா டூர் வந்தாங்க. ஒரு 5 to 6 months கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓடிஐ ரெகுலரா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டாலும் இந்த கேப்ஸ் நிறைய இருக்கும்போது அவங்களுக்குமே வந்து ஒரு டச் இல்லாம இருக்கும். பேசிக்கா கிரிக்கெட் மட்டும் இல்ல, எல்லா ஸ்போர்ட்டுமே அந்த டச் இருந்தா மட்டும்தான் அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயரே டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லா பிளேயர்ஸும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க மைண்ட்ல என்ன ஓடி இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு நல்ல டச்ல இருக்காங்க. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பேட்டர், நம்பர் 2 பேட்டர் இவங்க 2 பேரும். ரீசெண்டா ஆஸ்திரேலியா கூட அந்த ஃபார்முக்கு வந்ததுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டாவும் நல்ல டச்ல இருந்திருக்காங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டா 2027 வரைக்கும். இன்னொரு விஷயம், யாரும் கேள்வி கேட்க முடியாது ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறது. ஆல்ரெடி அவங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இப்போ டொமஸ்டிக்கும் ஆடுறாங்க, டொமஸ்டிக்லயும் ஒரு நல்ல ரன் இருக்கு அப்படிங்கும் போது யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஈவன் இன்க்ளூடிங் உள்ள இருக்க டீம்ல இருக்க செலெக்ஷன் கமிட்டி, வெளிய மீடியாஸ் இருக்காங்க. ஸோ யாருமே வந்து ஃபார்ம்ல இல்ல, இவங்க பேட் டச்ல இல்ல, 2027 கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யாருமே கேட்க முடியாது. அந்த ஒரு கேள்வி வந்துச்சு. 2 வருஷம் இருக்கு, இன்னும் கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்துதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்திரேலியா டூருக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் வந்துச்சு. பட் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னா. ஈவன் இந்த டொமஸ்டிக்லயும் கூட ஏனோ தானும் ஆடாம டொமஸ்டிக் தான் அப்படிங்கறது ஆடாம நேச்சுரலா எப்படி ஆடுவாங்களோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மாதிரி இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். அண்ட் இந்த 2 பேரும் ஆடுறது வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே ஆடி இருக்காங்க. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் அவர் ரிட்டையர் ஆகிற இயர் வரைக்குமே தொடர்ந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டே தான் வந்திருந்தாரு. ஈவன் MS தோனி கூட 2014 டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மட்டும் தான் ஆடல. அதுக்கப்புறம் பட் லிஸ்டே கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருந்தாரு ஜார்க்கண்டுக்காக. ஸோ அவங்களுக்கு ஃபார் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டச்ல இருக்க, ஒரு நல்ல ரிதம்ல இருக்க வைக்குது இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட். அதே மாதிரி ஜூனியர் பிளேயர்ஸ் நீங்க கேட்டீங்க, அதுக்கான பதில் தான் இது. ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ். இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மேட்ல இவங்க தான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க டீம்ல ஆடக்கூடிய மும்பை அண்ட் டெல்லி டீமுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இப்போ டெல்லியில பிரியன் ஷாரியா மாதிரியான யங்ஸ்டர்ஸ் வந்து இப்பதான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னுமே நிறைய நமக்கு தெரியாம ஐபிஎல் கூட ஆடாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் லிஸ்டே கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விராட் கோலி மாதிரியான பிளேயர் கூட ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்றது, அவங்களுடைய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபியூச்சர் கிரிக்கெட்டை ஷேப் பண்றதுக்கு ஈவன் அவங்க ஷேர் பண்ற ஒரு மொமெண்ட், ஒரு சின்ன விஷயம் கூட அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். இல்ல ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் கூட ஒரு பேட்டிங்ல அவங்க ஷேர் பண்றது, அதை ஃபாலோ பண்ணி பிளேயர்ஸ் உருவாகலாம். ஸோ ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து எப்படி சொல்றது, இவங்க சீனியர் பிளேயர்ஸோட டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போத் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஸோ அவங்க இங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் அவங்க டீமுக்கு மட்டும் இல்ல, மும்பைக்கும் டெல்லிக்கும் மட்டும் இல்ல, ஆப்போசிட்ல ஆடுற டீம் பிளேயர்ஸ் கூட அவங்க இன்டராக்ட் பண்ணும் போதும் கூட எல்லா டீம்ஸ் ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா அண்ட் இந்த 2 பிளேயர்ஸ் இப்போ இருக்க கரண்ட் இந்தியன் டீம்ல இவங்க 2 பேர் தான் ஹீரோஸ். ஸோ இவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி இவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டு பிளேயர்ஸ் டெவலப் ஆவாங்க.
அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயமா பாக்குறேன் டொமஸ்டிக் கிரிக்கெட் மூலமா. ஓகே. அண்ட் இப்போ டீம் இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ்ல டீம் இந்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை இன்க்ளூட் பண்ற ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்கறோம். புது புது பிளேயர்ஸ் உள்ள பாப்பப் வராங்க, இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பொழுது டூ ஆஃப் த மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் இப்போ கரண்டா இருக்கிற அந்த 2 சீனியர் பிளேயர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்றது இந்த டிரான்சிஷனல் டீமுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆக்சுவலா இந்த டீம் வந்து ஓடிஐ டீம் அந்த அளவுக்கு பெரிய டிரான்சிஷன்ல இருக்க மாதிரி தெரியல. மேபி இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் இருக்கலாம். 2023ல இருந்து இந்த டீம் கொஞ்சம் ஒரு 2 விஷயங்கள், அஸ்வின், முகமது ஷமி இவங்க மட்டும்தான் டீம் விட்டு வெளியே இருந்தாங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே அந்த ஒரு ஓடிஐ ஃபார்மேட், அந்த ஓடிஐ டீம் கேஎல் ராகுல், ஷேர் சேர் இவங்க எல்லாருமே அப்படியே கண்டினியூ பண்ணி 2027 வரைக்கும் வர மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பெரிய டிரான்சிஷன் எதுவுமே இல்லை இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இவங்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த டிரான்சிஷனுக்கு எப்படி சொல்றது, இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இவங்களுடைய பேட் மூலியமா சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டீம் பெரிய அளவுக்கு டிரான்சிஷன் ஆக வாய்ப்பு இல்லை. அண்ட் இதே ஃபார்மை கேரி அவுட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா டீம் வந்து ஆக்சுவலா 2023ல விட்டது 27ல சவுத் ஆப்பிரிக்கால வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி சொல்றது இன்னுமே அதிகமா இருக்கு. அப்படிங்கன்னா டீம் ஆல்ரெடி செட் ஆன டீம் தான். அண்ட் சாம்பியன் ட்ராஃபி அடிச்சதுனால இந்த டீம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இந்த பிளேயர்ஸ் இவங்க கூட விளையாடுற மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ஓடிஐ டீம் அப்படிங்கிறது T20 டெஸ்ட் டீம் நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சுட்டாலும் ஓடிஐ டீம் அப்படிங்கிறது அப்ப இருந்து அந்த ஒரு நல்ல ரன், ஈவன் டிராவிட் இருந்து கம்பீர் சேஞ்ச் ஆனாலுமே ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு தான் வருது. அந்த பேட்டர்ன் அப்போ 23ல எப்படி இருந்துச்சு, எந்த பேட்டர் எங்க வரணும், ஒரு பிளேயருடைய ரோல் என்ன, ஒரு பவுலருடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெளிவா வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ 27 வரைக்கும் இந்த டீம் அப்படியே இருக்கதான் போகுது. ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த அடுத்த 1.5 வருஷத்துக்கு எல்லா பிளேயர்ஸும் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல கேம்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம இது வரைக்கும் பேசியிருந்தோம். இப்போ மோஸ்ட் ரீசெண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டூர் வந்ததா இருக்கட்டும், இல்ல இப்போ ஆடுற அந்த டொமஸ்டிக் கேமா இருக்கட்டும், இல்ல இன்னும் விளையாட போற நியூசிலாந்து டோர்னமெண்டா சீரீஸா இருக்கட்டும், எல்லாமே டொமஸ்டிக் சீரீஸாவே இருக்கு. ஐபிஎல் கூட என்னன்னா ஃபுல் டொமஸ்டிக் பிச்சஸ்லயே ஆடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலைமையில 27 வேர்ல்டு கப்ல அந்த ஒரு சேனா நேஷன்ஸ் மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது எப்படி இந்த 2 பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து அது எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்க போறாங்க? அண்ட் இன்னொன்று அப்கோர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் தான், அங்க ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஓவர்சீஸ்ல ஆடின ஒரு ஃப்ளோ இல்லாம டொமஸ்டிக்ல மட்டுமே ஆடின அந்த ஒரு ஃபார்மை வச்சு மட்டுமே நம்ம டீம்ல எடுத்துட்டு போறதுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இதை பத்தி நானும் யோசிச்சேன். பட் ஆஸ்திரேலியால ஒரு சீரீஸ் ஆடினாங்க, ரோஹித் சர்மா அதுல சூப்பராகவே விளாண்டாரு. ஸோ அண்ட் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி தான் சீனியர் பிளேயர்ஸ் எல்லா இடத்துலயும் ஆடி இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிக்குவாங்க. சவுத் ஆப்பிரிக்கால அடுத்த வேர்ல்ட் கப் அப்படிங்கும் போது சவுத் ஆப்பிரிக்கால ஓடிஐஸ் ஆடி இருக்காங்க, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அங்கேயும் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இவங்க 2 பேருக்கும். ஸோ டொமஸ்டிக்கா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 சீரீஸ் வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அங்க போய் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சூப்பரா இருக்கும். பட் அப்படி இல்லைனாலும் அங்க போயிட்டு அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கரியர் எண்ட்ல இருக்காங்க அவங்க, ஆக்சுவலா ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல. ஸோ எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க எல்லா கண்டிஷன்ஸையும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ட்ரபிளா இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா போற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சீரீஸ் கிடைக்கல அப்படின்னா வேர்ல்ட் கப் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டூரா இருக்கும் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தான் கொஞ்சம் ட்ரபிளா இருக்கும், சீனியர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு இருக்காது. அண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா நடந்த அந்த ஸ்குவாட் செலக்ஷன் எடுத்துக்கலாம். சுப்மன் கில் வந்து கரெக்டா T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே டீம்ல இருந்து எடுக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வைஸ் கேப்டனா இருந்த சுப்மன் கில்லையே தூக்கி போடுறதுக்கு அவங்க பெருசா யோசிக்கல இந்த செலக்ஷன் கமிட்டி அப்படின்றது. இந்த நிலைமையில இப்போ என்னதான் நீங்க ஃபார்ம்ல இருந்தாலும் பரவாயில்ல, வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறது கடைசி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா யூல் பி த்ரோன் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அப்படி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ விராட் கோலி அண்ட் ரோஹித் ஆடுற இந்த கேமுக்கும் இந்த கேமுக்கான சிக்னிபிகன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா சுப்மன் கில்லோடைய கேம் அப்படிங்கிற சுப்மன் கில் வந்து பிஃபோர் ஏஷியா கப் இந்தியன் டீமோடைய ஸ்குவாட்லயே இல்ல, 2024 வேர்ல்ட் கப்ல கூட அவர் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவர் அந்த ஸ்ரீலங்கா டூர்ல வைஸ் கேப்டனா இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தாங்க. திரும்பவும் அந்த ஃபார்ம் டிப் ஆயிருச்சு, T20ல பெரிய நம்பர்ஸ் அவரால் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கறதாலதான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சைடு ரோஹித் சர்மாவுடைய கேஸ்
ரோஹித் சர்மா விராட் கோலியோட கேஸ் அப்படிங்கிறது ஒரு சீனியர் பிளேயர் தொடர்ந்து டீமுக்காக ஆடிட்டு இருக்காங்க. 2023 வேர்ல்ட் கப்ல 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணாங்க. ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர்ஸ் 2 பேருமே இம்பார்ட்டன்டான ரன்ஸ் தான் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், வேர்ல்டு ரேங்கிங்ல நம்பர் 1 பிளேயர், நம்பர் 2 பிளேயர். ஸோ தூக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு 3 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஃபார்ம்ல இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ அவங்க ஃபார்ம்ல இப்போ அந்த ஃபார்ம் ஆஸ்திரேலியால ஒரு விராட் கோலி ஒரு 2 டக்குக்கு அப்புறம் அவரால் திரும்ப அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வர முடியல அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க விராட் கோலியை எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு. ஒருவேளை ரோஹித் சர்மா தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிருந்தாரு அப்படின்னா யோசிச்சிருப்பாங்க, அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பட் இப்போ திரும்ப வந்து அவங்களுடைய ஃபார்ம் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க, இப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா அதை பெருசா கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு 1.5 வருஷம் நமக்கே இருக்கு அப்படிங்கும் போது நம்மளாலே சொல்ல முடியாது அவங்க எடுத்துட்டு என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது வந்து செலக்டர்ஸ் கையில தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்மே உங்களுக்கு இப்ப இருக்க ஃபார்ம் இதை வச்சே அவங்க வந்து அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு விளாடலாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கால் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.